வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி அட்வென்ச்சர் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போறது ஜாக்டா அப்படின்ற ஒரு இங்கிலீஷ் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பாத்தீங்கன்னா அமேசான் பிரைம் ஓடிடி ஆப்ல அவைலபிளா இருக்கு, தமிழ் டப்பிங்லயுமே அவைலபிளா இருக்கு. காணாம போன தன்னோட தம்பியை தேடக்கூடிய ஒரு அண்ணனின் கதை இது அப்படின்னே சொல்லலாம். ஆக்சுவலா ஜாக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு பைக் ரேசரா இருப்பாரு, அதே நேரத்துல ஒரு ஆர்மி மேனாவும் இருந்திருப்பாரு. இவர் தன்னோட அம்மா மற்றும் தம்பியோட வாழ்ந்துட்டு இருந்திருப்பாரு. அவரோட அம்மா கொஞ்ச நாள் முன்னாடி தான் இறந்து போயிருப்பாங்க. சோ தன்னோட தம்பிக்கு இவர் தான் எல்லாமே அப்படின்ற மாதிரி இருப்பாரு. ஒரு நாள் இவருக்கு ஒரு டாஸ்க் வருதுங்க. அதாவது ஒரு சரக்கை ஒரு இடத்துல இருந்து எடுத்துட்டு வரணும் அப்படின்ற மாதிரியான டாஸ்க் தான். சோ இவரும் போறாரு, அந்த சரக்கை எடுத்துடுறாரு. பட் இவர் பண்ணதுக்கான அந்த கூலி இருக்கும்ல, அந்த பணத்தை ஒரு இடத்துல போய் எடுக்கணும். அந்த இடத்துல போய் பார்த்தா அந்த பணமே இல்லவே இல்லை. சோ நீ பணத்தை கொடுத்துட்டு சரக்கை வாங்கிக்கோ அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. அதுக்கப்புறம் இவருக்கு வந்து டேஞ்சர் அப்படின்றது துரத்த ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து பார்த்தா தன்னோட தம்பி வந்து மர்மமான முறையில காணாம போயிருப்பான். சோ அவனுக்கு என்ன ஆச்சு, இந்த சரக்கு யாரோட இது, டுவர்ட்ஸ் தி எண்ட் தன்னோட தம்பியை மீட் ஆனா இல்லையா அப்படின்றத இந்த படத்தோட கதை. எனக்கு இந்த படத்துல பிடிச்ச விஷயம் அப்படின்றது இந்த படத்தோட அந்த ஸ்டார்டிங் சீக்வன்சஸ் அப்படின்றதெல்லாம் ரொம்பவே நீட்டா இருந்துச்சு. உதாரணத்துக்கு அந்த சரக்கை எடுக்கிற அந்த காட்சியா இருக்கட்டும், அதுவும் அந்த ஒரு கடலுக்குள்ள போய் ஸ்விம் பண்ணி எல்லாம் எடுக்கிற மாதிரி எல்லாம் காட்டியிருப்பாங்க. அது இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அதை எடுத்ததுக்கு அப்புறம் நடக்கக்கூடிய சேசிங் அதுவுமே நீட்டா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் தம்பி காணாம போறான் அப்படின்னும் போது ஒரு நல்ல டென்ஷன் பில்ட் ஆச்சு அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் வரக்கூடிய காட்சிகள், அதாவது ஒரு நபர் ஹெல்ப்புக்கு வர்றது, இன்னொரு ஒரு கேங்கை காட்டுவாங்க, அதுக்கப்புறம் இவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் ரிலேட்டடான காட்சிகள், இது எல்லாமே அந்த டென்ஷனை ஒரு மாதிரி நார்மலைஸ் பண்ணி விட்டுருச்சு அப்படின்னே சொல்லலாம். அப்படியே நார்மலா கதை நகர்ந்துட்டு இருக்கும் போது திடீர்னு ஆம்ஸ்ட்ராங் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேங்ஸ்டரை பத்தி ஒரு பில்டப் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த கேங்ஸ்டர் யாரு, என்ன பண்ண போறாரு அப்படின்ற மாதிரியான திருப்பி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் ஆச்சு. அதுக்கேற்ற மாதிரி அந்த கேங்ஸ்டரையும் பயங்கர பவர்ஃபுல்லா டிசைன் பண்ணியிருப்பாங்க. பட் அவருக்கான முடிவு அப்படின்றது அந்த அளவுக்கு கன்வின்சிங்கா இருக்காது அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி டுவர்ட்ஸ் தி எண்ட் நடக்கக்கூடிய சின்ன சின்ன ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்ல ஒரு சிலது ஓகே அப்படின்னு சொல்லுவேன். பட் மத்ததெல்லாம் ஃபோர்ஸ்ஃபுல்லா திணிச்ச மாதிரியான ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஸோ ஓவரால் இந்த படம் பார்க்கும்போது இந்த மாதிரியான ஒரு ஜிக்ஸாக் ஃபீல் தான் இருந்துச்சு. திடீர்னு நல்ல மூமெண்ட் வருது, திடீர்னு பாத்தீங்கன்னா ரொம்ப மொக்கையான மூமெண்டா இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல்லே தான் இந்த படம் முழுக்கவே போச்சு. ஸோ ஓவரால் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ஆவரேஜான மூவி தான். கண்டிப்பா இன்னுமே பெட்டரா இருந்திருக்கலாம். பட் ட்ரை பண்ணணும்னா கண்டிப்பா ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.6 out of 5. அடல் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் மைல்டா ஒரு லிப்லாக் சீன் வருமே தவிர மற்றபடி பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.